நாம் இப்பொழுது 23வது திருநாமத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். பத்மராக சிலாதர்ஷ பரிபாவி கபோலபுவே நமஹ அப்படின்ற திருநாமத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். அம்பாள் தியான ஸ்லோகத்திலே நம்ம பார்த்துருக்கோம். சிந்தூராரூண விக்கிரகாம் திருநயனாம், அதாவது உதிக்கின்ற செங்கதிர் அப்படின்னு அபிராமி அந்தாதியில் அபிராமி பட்டர் சொல்லியிருக்கார். யார் சொல்லியிருந்தாலும் அவள் என்ன சொல்கிறா அப்படின்னா, சூரியன் உதிக்கும் போது என்ன நிறம் அந்த மேகத்தில் நம்ம பார்க்குறோமோ அதே நிறத்தில் அம்பாள் இருக்கிறாள் அப்படின்னு நம்ம உணர்கிறோம். அதுதான் உண்மையும் கூட. அப்படி இருக்கிறச்சே இந்த பத்மராக கல்லோட அம்பாளுடைய இரு கன்னத்தையும் இந்த சகஸ்ரநாமத்தில் ஒப்பிட்டு அதனுடைய பெருமையை விளக்குகிறாள். பத்மராகம் என்பது ஒரு சிவப்பு கல். அந்த சிவப்பு கல்லுலேருந்து ஒரு கண்ணாடி செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்றத முதல்ல நம்ம யோசிச்சுக்கணும். ரெண்டாவது, அம்பாளுடைய இரு கன்னங்கள் வளவலன்னு இருக்கான், பிரதிபிம்பம் காட்டுற அளவுக்கு கண்ணாடி போல் மின்றதான். ஏற்கனவே அம்பாள் சிவப்பு நிறத்தில் இருக்கான்னு நம்மளுக்கு தெரியும். அப்படி இருக்கிறச்சே அந்த கன்னங்கள் பத்மராக கல்லில் செஞ்ச கண்ணாடியை விட மேல் சிறப்பாக இருக்குது அப்படின்னு இந்த நாமாவளியில் வாக்தேவதைகள் நம்மளுக்கு சொல்கிறாள். அதனால் பத்மராக சிலாதர்ஷ பரிபாவி கபோலபு அப்படின்ற நாமத்தை சொல்லும்போதே அம்பாளுடைய இரு கன்னங்கள் வளவலன்னு பிரதிபிம்பம் காட்டுற அளவுக்கு ஜொலிப்புடன் பத்மராக கல்லை விட சிறப்பாக இருக்குது அப்படின்னு தியானிப்போம். சகஸ்ரநாமத்தை சொல்லுவோம்.